இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூல்ஸ் அண்ட் நேமிங் கன்வென்ஷன் ஃபார் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ரூல்ஸ் அண்ட் நேமிங் கன்வென்ஷன் ஃபார் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ ரூல்ஸ் அப்படின்றது பொதுவானது தான். இப்போ ஒரு அல்காரிதம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நேமிங் வைக்கிறீங்க, ஒரு வேரியபிளுக்கு நேமிங் வைக்கிறீங்கன்னா அது எப்படி வைக்கணும், அது எப்படி வச்சா நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவங்க 6 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் A to Z. அப்பர் கேஸ் வந்து A to Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் லோயர் கேஸ் A to small z. It means capital A to capital Z, small a to small z. இது வந்து அப்பர் கேஸ், இது வந்து லோவர் கேஸ். டிஜிட்ஸ் வந்து 0 to 9. டிஜிட்ஸ் வந்து 0 to 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் ஒரு நேம் கொடுக்க போகிறீங்கன்னா இட் ஷுட் ஹாவ் அ அண்டர்ஸ்கோர் அப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா இது எல்லாமே வந்து லோவர் கேஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பிகாஸ் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், ஸ்னேக் அண்டர்ஸ்கோர் பைட், இது எல்லாமே வந்து அப்பர் ஸ்கோரில் இருக்குது. பிகாஸ் எல்லாமே கேபிட்டலில் இருக்குது, நடுவில் ஒரு அண்டர்ஸ்கோர் வந்துருச்சு. இப்போ கேமல் கேஸ், இங்கே அண்டர்ஸ்கோரே இல்லை, பட் இருந்தாலும் அந்த லோயர் கேஸ் அப்படின்ற வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல். என்னென்னா அப்போ கேஸ் வந்து A to Z, கேபிட்டல் A to கேபிட்டல் Z, லோவர் கேஸ் ஷுட் பி ஸ்மால் a to small z அண்ட் டிஜிட் 0 to 9. அண்டர்ஸ்கோர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஹியர் இஸ் த அண்டர்ஸ்கோர். இது வந்து இதோட எக்ஸாம்பிள். நம்ம சிம்பிளாக எல்லாத்தையுமே படித்து சிம்பிளாக எழுதினாலே போதும். இது வந்து ஆக்சுவலி கீ பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தியரி ஃபார்மில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, த செகண்ட் ரூல் இஸ் நேம் தட் மேக்ஸ் சென்ஸ். இட் இஸ் அ சிம்பிள் நாலேஜ். இப்போ நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்லாங் இருக்கணும். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நேம் தட் மேக் சென்ஸ். எக்ஸாம்பிள், வவ்வல்ஸ் மேக் மோர் சென்ஸ் தென் வி அப்படின்னு சொல்கிறதோட வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வி ஆர் கெட்டிங் சம் சென்ஸ். அதனால தான் செகண்ட் பாயிண்ட் என்ன, நேம் தட் மேக் சென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள், வவ்வல் மேக் மோர் சென்ஸ் தென் வி. ஓகே, இப்போ தேர்ட் ரூல் என்னன்னா கிரியேட் வேரியபிள் இன் 2 words யூஸிங் அண்டர்ஸ்கோர். இது வந்து கம்பல்சரி. நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா கேப்ஸ் ஆர் ஸ்மால், இட் மீன்ஸ் அப்பர் கேஸ் இல்லைனா லோயர் கேஸ் வரும்போது நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது ஒரு ஜென்ரலானது. இப்போ நீங்கள் ஒரு 2 வேரியபிளை வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் இங்கே மை அப்படின்றது ஒரு வேரியபிள், நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள். இதுக்கு சென்டரில் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த அண்டர்ஸ்கோர் தான் நீங்கள் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? இதான் ரூல்ஸு. என்ன ரூல்ஸு? 2 வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தேர்ட் ரூல். நான் ஃபோர்த் ரூல் என்னென்னா யூஸ் கேபிட்டல் லெட்டர் டு டிக்ளேர் அ கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம். கேபிட்டல் A is equal to 8, கேபிட்டல் B is equal to 6 அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்ன்ற வேல்யூ வந்து மாற போகிறது கிடையாது. இங்கே நம்மளுக்கு ஏஓ பிஓ மாற போகிறது கிடையாது. அதோட வேல்யூஸ் வேணால் சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த ABCDன்னு இருக்கிறது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட். அதனால நம்ம கான்ஸ்டன்ட்டை எப்பயுமே நம்ம எப்படி கொடுப்போம்? ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுப்போம். இங்கே PIOT, டெம்ப்ட், இன்டீஜருக்கு என்ன வேணாம் INT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். அதை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை மாற்ற முடியாது. ஓகே, இதுதான் வந்து ஃபோர்த் ரூல். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா நெவர் யூஸ் ஸ்பெஷல் சிம்பிள். ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அவுட்புட் கம்பைல் பண்ணும் போதே உங்களுக்கு எரர் காமிக்குது, பட் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எரர் விடலை. ஆனால் கை தவறி நீங்கள் இந்த சிம்பிளில் ஏதேனும் ஒன்று, இது மட்டும் இல்லை எந்த சிம்பிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கொடுத்துருந்தீங்கன்னா சிம்பாலிக் எரர், எக்ஸ்ப்ரெஷனில் எரர் அந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகே, பிகாஸ் நெவர் யூஸ் ஸ்பெஷல் சிம்பிள். ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஆஷ் இன்க்ளூட் கொடுக்கறது வேறு, நடுவில் ப்ரோக்ராமுக்கு நடுவில் தீஸ் கைண்ட் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ எரர். அதனால தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தென் த சிக்ஸ்த் ஒன் இஸ் டோன்ட் ஸ்டார்ட் அ வேரியபிள் நேம் வித் அ டிஜிட்.
இது நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கே ஒரு சென்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன 0ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இல்லை 1/include இப்படியா ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மாட்டோம்ல. இது வந்து ஒரு ஜென்ரலான நாலேஜ். அதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. டோன்ட் ஸ்டார்ட் அ வேரியபிள் வித் அ டிஜிட். ஒரு டிஜிட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ 0 இங்கே நான் மை நேம் கொடுத்துருக்கேன். 0 மை அண்டர்ஸ்கோர் நேம், இல்லை 8 மை அண்டர்ஸ்கோர் நேம், இல்லை 10 மை அண்டர்ஸ்கோர் நேம் அப்படி கொடுத்தா அதோட மீனிங்கே தப்பாகுது இல்லையா? அதனால அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத 6th பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1 to 6 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். எதுக்கு? ஒரு வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் சரியான முறையில் ப்ரோக்ராமில் பயன்படுத்துறதுக்காக. ஓகே, புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ புரியுது, இதெல்லாமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தென் ஆல்சோ சப்போர்ட். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத நான் வந்து போட முடியும். ஓகே, தேங்க்யூ.